ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மாம்பழத்தை வச்சு மாம்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1 கப் மாம்பழ துண்டுகளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதனோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப பழுத்த பழமாக எடுத்துக்காதீங்க, ஓரளவுக்கு பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் தேங்காய் எண்ணெய், இது வந்து செக்கில் ஆன தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் தேங்காய் எண்ணெயில் 1 கப் வந்து மாம்பழம் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சிம்லே வச்சு கிளறிட்டே இருக்கணும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுனால இந்த மாதிரி உங்களுக்கு நுரையாக இருக்குது. இந்த நுரையெல்லாம் அடங்கி அந்த மாம்பழத்தில் இருக்க எல்லா எசன்ஸும் அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து இறங்கிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த இது வந்து மேங்கோ ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த மேங்கோ ஆயில் வந்து எதுக்கெலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்கின் கேருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆயில். இது மாய்ஸ்சரைசிங்காக ரொம்ப நல்லா செயல்படும். இதில் விட்டமின் கே, இ அண்ட் சி அந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது மாம்பழம். மாம்பழத்தை வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது. அவ்வளோ ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பளபளன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரமாக சுருக்கம் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாம்பழத்தை வந்து நம்ம இந்த ஆயிலில் போட்டு மாம்பழ ஆயிலை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப கருகவும் விடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து சிம்மில் வச்சு பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நல்லா வந்து ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதில் இருக்க அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு தெளிவாக நல்லாயிருக்கும். இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது மாதிரி நம்ம ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி எடுத்து வச்சோன்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும் இந்த ஆயிலு. இப்போ பாருங்கள், அந்த கலர் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாம்பழ கலர் வந்து அந்த ஃபுல் எசன்ஸும் வந்து தேங்காய் எண்ணெயில் இறங்கிடுச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா காஞ்சிட்டதுனால ஓரளவுக்கு இதுவே வந்து தெளிவாக தான் இருக்குது. வேணும்னா ஃபில்டர் வச்சு நம்ம வடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம ஒரு மேங்கோ ஆயில் ரெடி பண்ணிட்டோம். இந்த மேங்கோ ஆயில் வந்து நீங்கள் முகத்துக்கு இல்லை ஸ்கின், கை, கால் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இதில் விட்டமின் சி வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து ஸ்கின்னை வந்து அவ்வளோ க்ளோவாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தடவி நீங்கள் மசாஜ் பண்ணி குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தோல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நிறைய ரேஷஸ்ஸு இல்லை இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்த கரை அந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிங் மார்க்ஸு இது மாதிரி எல்லாமே வந்து இந்த மாம்பழ ஆயில் போட்டுகிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸ்கின் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல க்ளோ தெரியும், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த வீடியோவே உங்களுக்கு போடுறேன். நான் ஏற்கனவே இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதை போடுறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஹேருக்கும் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஹேர்லேயும் வந்து இதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தலையை வாஷ் பண்ணிடலாம், தலை குளிச்சிடலாம். ஸோ அப்போவுமே வந்து முடியுமே இது வந்து ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணல, ஸ்கின்னுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.